மதுரை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட போக்சோ குற்றவாளி தப்பி ஓடியுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த பகவதி ராஜா கடந்த 2021ஆம் ஆண்டு போக்சோ கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் போக்சோ குற்றவாளி இருவர் தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ரவினா, மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் போக்சோ குற்றவாளியை அழைத்து வந்தபோது அவர் போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிய நிலையில் தற்போது அந்த குற்றவாளியை தப்பிக்க விட்டதன் காரணமாக இரு காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தற்போது இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த பகவதி ராஜா என்கின்ற 34 வயது நபர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜூன் 15 முதல் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை வழக்கு விசாரணைக்காக மதுரை நகர்ப்பகுதியைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர்களான சரவணகுமார் மற்றும் பாலமுருகன் ஆகியோர் பகவதி ராஜாவை திருநெல்வேலி மாவட்டம் அங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று ஆஜர்படுத்திவிட்டு அதனைத் தொடர்ந்து பேருந்தில் இரவு மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது பகவதி ராஜா போலீசாருக்கு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சரவணகுமார் மற்றும் பாலமுருகன் ஆகியோரிடமிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். மேலும் அவர்களை அந்த தப்பிச் சென்ற பகவதி ராஜாவை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரட்டி பிடிக்க முற்பட்ட போது அவர் போலீசாரிடமிருந்து தண்ணி காட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். இருப்பினும் தொடர்ச்சியாக அந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் வளாகம் முழுவதும் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையிலும் அவர் போக்கு காட்டிவிட்டு தப்பிச் சென்றதால் தற்போது அந்த குற்றவாளியை தப்பிக்க விட்டதன் காரணமாக மதுரை மாநகர ஆயுதப்படையைச் சேர்ந்த 2 காவலர்களையும் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தற்போது பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார். இந்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.